வணக்கம் நண்பர்களே. நம்ம யோகம் ஃபவுண்டேஷன் அன்னதானத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சித்ரா மேம் அவங்களுடைய அம்மாவுடைய 13வது நாள் காரியத்துக்காக நம்ம யோகம் ஃபவுண்டேஷனுக்கு அன்னதானத்துக்கு டொனேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் அன்னதானம் கொடுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வீடியோ கீழே நம்பர் போகும், கால் பண்ணி பதிவு பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். அடுத்து எண்ணெய், அதுவும் தேவையான அளவு விட்டாச்சு. பிரியாணிக்கு போடுற அத்தனை மசாலா பொருள்களும் போட்டிருக்கேன். அடுத்து பெரிய வெங்காயம், நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்ல வெங்காயம் வணங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். வெங்காயம் வணங்கிடுச்சு. அடுத்து நம்ம பச்சை மிளகாவும் தக்காளியும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா கொஞ்சம் வணங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும், போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். அடுத்து நம்ம புதினாவையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் வணங்கட்டும். ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கலாம். பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட் இது எல்லாம் போட்டிருக்கேன். அடுத்து மீல் மேக்கரும் போடுவோம். மீல் மேக்கரும் போட்டுக்கலாம். ஊற வச்ச மீல் மேக்கர் நல்லா வணங்கினதும் நம்ம கொஞ்சம் காரம்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் நல்லா வணங்கட்டும். காய் வெந்துருச்சு. அளவு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பேக் பண்ணி கொண்டே கொடுத்துடலாம். நம்ம சுப்லக்ஷ்மி மேம் அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய யோகம் ஃபவுண்டேஷன் சார்பாக இறைவனிடம் வேண்டுகிறோம். நன்றி. நாளைக்கு வேறு ஒரு சமையலில் நான் உங்களை சந்திக்கிறேன்.